Hi guys, welcome back to our channel Preeti Yuva. சென்னையில் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு அவுட்டிங் கிளம்பிட்டோம். எங்கன்னா சரி இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சரி கோயிலுக்கு போகலான்னு சொல்லி திருவடி சூலம் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது ஏரியாவில். சரி அம்மன் கோயில் தான், சரி போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியோட கிளம்பி இருக்கோம். இந்த நைராவை காட்டணுமா? இந்த நைராவை பாருங்கள், அவள் ஹேண்ட்பேக்கை பாருங்கள். ஓகே சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு பக்கத்துலேயே ஒரு பைரவர் கோயிலும் இருக்குது. சரி இன்னைக்கு ஈவினிங் பைரவர் கோயிலும் அம்மன் கோயிலும் பார்த்துட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்ட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயிலுக்கு போகிற வழியிலங்க இது பெரிய லேக்கு, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ தண்ணி பாருங்கள் லேக்கில். கிளைமேட்டும் வந்து நல்லா இருந்துச்சு, நல்லா க்ளவுடியாக இருந்துச்சு. நாங்கள் கிளம்பும்போது சரியான வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. சடனாக வந்து ரொம்ப க்ளவுடி ஆகிடுச்சி. ஃபைனலாக கோயில் ரீச் ஆகும்போது மழை நல்லா அடிச்சதுங்க. நல்லா சில்லுன்ட்டு ஒரு காற்று, ஏசியே நாங்கள் வந்து அப்புறம் போடவே இல்லை காரில். நல்லா இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே வந்து மொபைல் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. அதனால் நான் என்ட்ரன்ஸ்லேருந்தே கோயில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்திருக்கேன். இது பெருமாள்து தான், 108 திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்து எல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா சாமி முக்கியமான பெருமாள் வந்து அங்கே வச்சுருக்காங்க. 108 இருக்குது பெருமாள். நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. அதை தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். வாங்க. ఎక్కడో పీకాక్ ఉంది, పీకాక్ இருக்கு எங்கேயோ, சவுண்டு கேட்குது. நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் கையில் ஸ்நாக்ஸ் இருக்காமல் இருக்குமா? இதோ பாருங்கள், கோயிலுக்கு வந்து கோயில் தரிசனம் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் தான் வாங்கிட்டோம். நாங்கள் கார் ஏறும்போதே ஸ்நாக்ஸ் எங்கள் அம்மம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். சித்ரா பௌர்ணமின்றவால மூன் வந்து நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. எப்பயுமே பௌர்ணமினாலே அந்த மூன் எல்லாம் வந்து பிரைட்டாக தான் இருக்கும். நமக்கு ரொம்ப வந்து ஒரு அழகாக தனியாக தெரியும். எப்பயுமே மூன் அழகு தானங்க. நிலா இது தாங்க எங்கள் ஏரியாவோட மார்க்கெட்டு. நான் சின்ன குழந்தைன்னு சொல்ல முடியாது, பிறந்ததுலேருந்து நான் இங்கே தாங்க வந்து வளர்ந்துட்டு இப்போ வரையும் இருக்கேன். இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து நான் வைசாக்கில் இருக்கேன். ஆனால் எப்பயுமே வந்து எங்கள் ஏரியா தான் இது, எங்கள் ஏரியா மார்க்கெட்டு. உங்களுக்கு காட்டணுன்னு சொல்லி நான் ஷேர் பண்ணுறேன். அங்கே பானிபூரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். பெருசாக நான் பானிபூரி சாப்பிட மாட்டேன், எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவரோட ஃபேவரெட்டு, அதனால் அவர் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காரு. இந்த கடையில் வந்து பானிபூரி நல்லாயிருக்கும், நல்லா அங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தார். பானிபூரியை முடிச்சுட்டு சரி கிளம்பலாம் வீட்டுக்குன்ட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போது இந்த பொம்மை நல்லா இருந்துச்சு, சரி இதை வாங்கிட்டு போவோம் அப்படின்ட்டு நைராக்கு வாங்குவோன்ட்டு இதை வாங்கிட்டோங்க. நாங்கள் நல்லா இருந்துச்சு இந்த பொம்மை. ஜம்ப் பண்ணுறோம் இல்லை, ஏன்னா ஒட்டி விடுங்க பின்னு கது வச்சா ரசிக்கலாம் என் வீட்டில் குழந்தைங்க. நல்லா
இது நெக்ஸ்ட் டே மார்னிங்கு. சரி பலாப்பழம் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதை கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சரி கட் பண்ணலான்ட்டு உட்காந்தாச்சு ஃபேமிலியோடவே. எங்களுக்கு வந்து இந்த பலாப்பழம் கட் பண்ணுற ஐடியாலாம் இல்லவே இல்லை, தெரியாது. ஃபஸ்ட்டு யூடியூப்பை பார்த்து எப்படி கட் பண்ணுறாங்க ஈஸி மெத்தடில் அப்படின்னு சொல்லி யூடியூப்பை பார்த்து தாங்க நாங்கள் கட் பண்ணவே கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என் ஹஸ்பண்ட் கட் பண்ண கற்றுக்கிட்டாரு. பேசிக்கலி எங்களுக்கு இந்த ஒரு கட் பண்ணுறதெல்லாம் தெரியவே தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் மரம்லாம் இருந்தால் தானே அதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம வீட்டில் அந்த மரம்லாம் கிடையாது. இப்போ வைசாக் போனவால தான் எங்களுக்கு வந்து தெரியும். சரி இதை வந்து யூடியூப்பை பார்த்து எப்படி கட் பண்ணுறது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி. பழம் எப்பயுமே ஸ்வீட்டு தாங்க. ஒரே ஃபேமிலியோட ஃபன் பண்ணிக்கிட்டே எல்லா பழத்தையும் வந்து அந்த சொலைங்கள்லாம் வந்து எடுத்துகிட்ருந்தோம். இவர் அந்த சொலையெல்லாம் எடுத்து வைப்பார். அதில் இருக்கிற அந்த நாரெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரே ஒரு ஃபன்னாக போயிட்டுருந்துச்சு. மிடில்னா நமக்கு நம்மன்னு சாப்பிட்ணுமே அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட்டா மண்ணாக இருக்க போது கழுவி சாப்பிட்ணும், என்ன நீ அப்படியே சாப்பிட்ற அப்படின்லாம் ஒரே சத்தம் போட்டுட்ருந்தாரு. அந்த ஸ்மெல்லுக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் எனக்கு வந்து டெம்ப்ட் ஆகிடுச்சு, அதை சாப்பிட்டு ஆகணும். என்ன கழுவியெல்லாம் சாப்பிட்டது, ஆல்ரெடி பழத்தையே கழுவிட்டு வந்துட்டார் மண்ணாக இருக்குன்ட்டு. உள்ள சொழெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதையே நம்ம கழுவானேன்னு சொல்லிட்டு நானும் இவங்களோட உட்காந்து உரிக்கிற சாக்கில் ஒரு 4-5 சொழையை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த மூமெண்ட்டெல்லாம் திருப்பியும் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து நல்ல ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பலாப்பழத்தை கட் பண்ணுறோன்னு சொல்லி நல்லா ஃபன்னான டாக்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டுருந்துச்சு எங்கள் வீட்டில். ஓகேங்க, எங்களோட டே இப்படி தான் போச்சு. நல்லா ஃபன்னாக நல்லா ஜாலியாக குட் மூமெண்ட்டாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.